ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க கில்லர் சூப் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. கில்லர் சூப் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான காமெடி கிரைம் டிராமா. இதில் மொத்தமாக 8 எபிசோடு இருக்கு. ஒன்று 45லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் போகுது. இந்த வெப் சீரிஸ் அபிஷேக் சௌத்ரி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பாய், பொன்கோனா சர்மா, நாசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். சுவாதி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஆனா பேரலா பாத்தீங்கன்னா சுவாதி இன்னொருத்தரோட ஒரு அஃபேர்லயும் இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து ஒரு கட்டத்துல எதிர்பாராத விதமா அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டா நடிக்க வைக்கிறதுக்காக அவங்க அஃபேர்ல இருந்தவரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமாக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ்லேயே கொடுத்திருக்காங்க. 2 பேர் வெப் சீரிஸே ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபில வெப் சீரிஸ்க்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த வெப் சீரிஸோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான கண்டென்ட். அதை ஏன் இவங்க 8 எபிசோடு எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அதுவும் ஒன்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போகுது. இதெல்லாம் பயங்கரமா இவங்க கட் பண்ணி எடுத்திருக்கலாம். வெப் சீரிஸ்ல காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆனாலும் பல காமெடி சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே கிரிஞ்சா தான் இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு நீட்டா எழுதுனதுனால எல்லாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியுது. குறிப்பா ஹீரோ ஹீரோயினோட நம்மளால மிங்கிள் ஆக முடியுது. இது ஒரு காமெடி த்ரில்லர். ஆனா த்ரில்லிங் ஃபேக்டர் எங்கேயுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ரொம்பவே ஃபிளாட்டா தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் இவங்க இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமெடியும் பல சீன்ஸ் வந்து கிரிஞ்சா தான் இருக்கு. இவங்க ஒரு ஆள்மாறாட்ட கதையை தான் எடுத்திருக்காங்க. ஆனா அதை வச்சு இவங்க எவ்வளவோ ஃபன் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் கோட்ட விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. நம்ம பல படங்கள்லயும் வெப் சீரிஸ்லயும் பார்த்த சீன்ஸாக தான் இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. என்ன வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.